இப்போ இவர் பேசும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளும் கட்சி மேலதான் வச்சிருந்தாரு. விஜய் அவர்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே இவங்க தான், அவர் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே திமுக தான் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? சட்டங்கிறது ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது. அந்த சட்டத்தினுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்காம தான் எந்த ஒரு அரசும் ஆட்சி பண்ணணும். இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த ஆட்சி பண்ணாதனால தான் இன்னைக்கு தலைவரி கோலமாக இந்த நாடு உலக இந்தியாவே இதாயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த காணொலியில் என்ன ஜிடிபி இந்தியாவிலேயே 10% நம்ம ஜிடிபி தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 10%. மற்ற இதர மாநிலங்களை பார்த்துக்கோங்க. நம்ம தனித்து நின்றோம்னா கூட நம்ம ஜிடிபி இன்னைக்கு உலக அளவில் நம்ம தமிழ்நாடு பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு அது நாங்கள் சொல்லலை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அதைத்தான் நான் காலையில் அந்த காணொலியில்